அனைவருக்கும் வணக்கம். இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 1 வந்து நம்மளுடைய முதல் மீட்டப் வந்து நடக்குது. அந்த முதல் மீட்டப் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம ஃபார்மில் வந்து என்னென்ன ப்ராசஸ் நடக்குது, என்ன ஒர்க் நடக்குது நேரில் பார்க்க வந்துருக்குறாங்க. சரி, நம்ம ஃபார்மில் என்னதான் நடக்குது, நம்ம சொல்கிற விஷயமெல்லாம் உண்மையாகவே இவர் வந்து காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிச்சு வராரா, இந்த வேலையெல்லாம் வந்து இதே மாதிரி ப்ராசஸ்ல வந்து நடக்குதா, இல்ல பெல்லட் மட்டும் தான் வைக்கிறாரா அப்படின்றதெல்லாம் வந்து கிராஸ் செக் பண்றதுக்காகவே வந்து ஒவ்வொரு திசையில இருந்து கிளம்பி வந்திருக்கிறாங்க. யார் எங்கிருந்து வந்திருக்கிறா, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத பத்தி தனித்தனியாக நம்ம பார்த்துக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பக்கம் வரலாம். உங்களை பத்தி நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ஓகே, என் பேர் விக்னேஷ், உங்களுக்கு தெரியும். நான் வந்து தேனி மாவட்டம். நான் வந்து ஒரு காலேஜில் வந்து லெக்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபர்தராக வந்து ஃபார்மிங்கில் நிறைய இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருக்குது. ஆல்ரெடி கோழி பண்ண வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து வந்து அதை மட்டும் ரன் பண்ணால் வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு சின்ன எண்ணத்தினால அடுத்து வந்து அதை கவ் ஃபார்மிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு 1.5 வருஷமாக ஃபோன்லேயே தான் கான்டாக்ட், நேரில் பார்த்ததில்ல. அவரும் சலிக்காமல் எடுத்து நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருப்பார். எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, நிறையா வீடியோஸில் இந்த சந்தை வீடியோஸ் எல்லாமே பார்க்குறோம். மாடு இத்தனை லட்சம், அத்தனை லிட்டரு, ப்ரீட் குவாலிட்டி அப்படி இவருமே நிறையா சொல்லுவார், விஷயங்கள் நிறையா சொல்லுவாப்புல. ஆனால் எனக்கு ப்ராக்டிக்கலாக பார்க்காம நான் நம்பலை. எல்லாரும் மாதிரியும் தான் அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுன்றதுக்காகவே நான் கிளம்பி வந்துட்டேன். ஆக்சுவலாக நாளைக்கு மீட்டப்பு ஒன் டே ஃபர்ஸ்ட் வந்து நான் நைட்டே வந்து என்னென்ன பண்ணுறாரு செய்கிறாரு அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் வந்தேன். வந்து ஒரு சில கிளாரிஃபிகேஷன் கிடச்சிது. ப்ளஸ் நான் நிறையா கேள்விகள் கேட்டு அதுக்கும் பதில் கிடச்சிருக்கு. அடுத்து இன்னுமே பல கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை கிளாரிஃபை பண்ணி தான் போகணுன்ற ஒரு முடிவில் வந்திருக்கோம். நம்ம விடுறதா இல்லை அவரை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் தம்பி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 நாள் 4 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். டெய்லி காலையில் நம்ம கூட ஒரு 2 o'clock வந்து கிளம்பி வந்து ஒர்க் செஞ்சுட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. வந்ததுக்கப்புறம் என்னன்னாருன்னா, மாடு மேலே இருக்கிற கொஞ்சம் பயம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். நிறைய விஷயங்கள் வந்து அவரும் இங்கே லைவாக வந்து ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்துருக்கிறாரு. அவரை பற்றி அவர் சொல்லுவார், கேட்டுங்க. வணக்கம், நான் ஒரு பட்டதாரி இளைஞர். நான் வந்து ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன், சோளிங்கர். நான் முதல்ல நவம்பர் மந்த்து சிந்தாமணி போயிருந்தேன் சார், வீரா ப்ரோ கூட. அங்கே வந்து மாடெல்லாம் ரொம்ப பெருசாக இருந்தது. அதை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் டைம் நான் பயந்துட்டேன். ஏன்னா நம்ம ஊர்லலாம் லோக்கல் மாடு சின்னதாக இருக்கும், கிராஸ் மாடு. அது வந்து இதனோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அப்புறம் சொன்னேன் வீரா ப்ரோ கிட்ட, ரொம்ப பயமாக இருக்குது இவ்வளோ பெருசு பார்த்தா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபார்முக்கு வாங்க, ஒரு 1 week ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதெல்லாம் பயம் போயிடும் அப்படின்னு சொன்னார். அதுக்காகவே நான் ஒரு 3 days பிஃபோராகவே வந்தேன். மீட்டிங் முன்னாடி வந்தேன், எல்லாம் கற்றுக்கிட்டேன். மற்ற ஃபார்ம்லாம் போனால் அலோவே பண்ண மாட்டாங்க. ஆனால் இவர் அப்படி இல்லை, ஒரு பிரதராக, ஒரு ஃப்ரெண்டாக அவருக்கு தெரிஞ்ச எல்லாமே 100% சொல்லி தராரு. இவ்வளோதான் சொல்லிக் கொடுக்கணும், இவங்க வளர்ந்துருவாங்க அப்படின்லாம் இல்லை. அவருக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் சொல்லி தராரு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அடுத்தது இவருக்கு வந்து தனியாக ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும். ஏன்னா இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிற முக்கியமான காரணம் இவர் தான். இவர் வந்து சொல்லி தான் வந்து இந்த யூடியூப் சேனல் நம்ம முதல் வீடியோ போட ஆரம்பிச்சு அது அப்படியே க்ரோத் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னொன்று, இவர் வந்தாருனே பார்த்தீங்கன்னா நடுராத்திரியில் சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டு இங்கே வந்து எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஊர் சுற்றிட்டு இருப்பார் விடிய. அப்புறம் தான் நம்ம பிடிச்சி கொண்டு வந்து நம்ம ஃபார்மில் விடணும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷலான ஆள் இவர். திடீர்னு கிளம்பி வந்துடுவார். ஒரு 3ஆவது டைம் வராரு நம்ம மீட் பண்ணுறதுக்கு. இப்போ வேலை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவர் ஆல்ரெடி மாடல் வச்சிருக்காரு, அதுலேருந்து டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சின்ன மாடல்லையே வந்து ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக வந்து அவர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய விஷயங்கள் வந்து கேதர் பண்ணிகிட்டே இருக்காரு பல வருஷமா. அவரோட இன்ட்ரோ அவர் கொடுப்பாரு, பார்க்கலாம். நான் வந்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். என் நேம் கோபிநாத். அண்ணனை நான் ஒரு 1 year முன்னாடி மீட் பண்ணேன். நான் 1 year முன்னாடிலேருந்து அண்ணனை ஃபாலோ பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த கிராஸ் ப்ரீட்லேயே எங்கள் அப்பா அம்மா மெயின்டைன் பண்ணதை விட இப்போ நான் அதை ஓரளவுக்கு ப்ராஃபிட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண, இந்த கண்டிஸ்டி மாட்டை நிறைய பேர் வந்து இந்த உள்ள யாராச்சும் பார்த்தா பால் குறையும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நான் அது எதுவுமே இங்கே வந்ததுக்கப்புறம் ரியாலிட்டி என்னன்னு எனக்கு இப்போ புரிஞ்சுது. ப்ரீட் குவாலிட்டிக்கும் இந்த மடி சைஸுக்கு இந்த மாதிரி சம்மந்தம் இல்லை. நிறையா வியாபாரி சொல்லுவாங்க மடி சைஸ் இருந்தால் தான் பால் வரும், காம்பு நிரம்பு அப்படின்னு. ஆனால் அந்த சைஸுக்கும் ப்ரீடுக்கும் எதுவுமே சம்மந்தம் இல்லைன்ட்டு நான் இங்கே வந்து தான் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் நிறைய விஷயம் இவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். இன்னமும் கற்றுக்கணுன்னு தான் இப்போ ஒரு டைமும் வந்துக்கிட்டு இருக்கேன். வேற என்னங்க, உங்களுக்கு வந்தீங்க பார்த்தீங்க, எப்படி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் முதல் வந்தவர் அவரை பத்தி தாங்க சொல்லுங்க. என்ன கத்துக்கிட்டீங்க ஃபார்ம்ல? எப்படி ப்ராசஸ் நடக்குது? உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு ஃபார்ம்ல? ஃபார்மை பொறுத்தவரையும் மாடு எடுத்தது கறந்தா இது கட்டிட்டா ஃபீடு போட்டால் பால் கறந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில மெயின்டெனன்ஸ் இருக்கு. இந்த ஃபீடிங் டைம் இத்தனை மணிக்குனா இத்தனை மணிக்கு கரெக்டாக ஃபீடிங் கொடுத்துடணும். இல்லை மாற்றி கொடுத்தோன்னா ஈல்டுல கொஞ்சம் குறைவு வரும், மாட்டில் ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன்.
வேற பஞ்சுவாலிட்டி பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். எங்கேயும் போக முடியாது, லீவு கிடைக்காது, ரெஸ்ட் கிடைக்காது, வேலைக்கு நம்பி ஆள் போட முடியாது. நம்பி போட்டோன்னா அனிமல்ஸ்க்கு ப்ராப்ளம் வரும் கண்டிப்பாக, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்கள போட்டா. தீனியெல்லாம் எப்படி வைக்கிறீங்க? இப்போ எப்படி வச்சோம்? நீங்கள் தான் தீன் பண்ணீங்க, ஃபீடெல்லாம் போட்டீங்க, பாலெல்லாம் கறந்தீங்க, அதெல்லாம் எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு? புதுசாக இருந்தது. ஏன்னா இது முன்னாடி யூடியூப்பில் பார்ப்பேன், இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸில் பார்ப்பேன், ரீல்ஸ் பார்ப்பேன். அதில் வந்து புதுசாக இருக்கு. ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பழகுறதுனால நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து நம்மளும் ஆரம்பித்தா நம்மளும் செய்யலாம் அப்படின்னு. அதாண்ணா. இப்போ சார்ட்ட தம்பிகிட்ட பார்த்தீங்கன்னா வந்து இடம் எல்லாமே வச்சுருக்காரு. இப்போ ஷெட்டும் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கறனால ஷெட்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கவுஸை வந்து எடுத்து அது மூலிமா அவர் வந்து இன்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்கு. நம்ம அசோசியேஷன் மூலிமா தான் அவருக்கு வந்து அடுத்த ப்ராசஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்டை செட் பண்ணி கொடுத்து ப்ளஸ் அதுலேருந்து அவர் இன்கம் எடுக்க வச்சு அதுக்கப்புறம் அவர் நம்ம நல்லா ரன் பண்ணுற போது அவரை போய் நம்ம வந்து ஒரு வீடியோ கிளிப் மாதிரி எடுத்து நம்ம கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தேனியிலேருந்து வந்திருக்கிறவர், அவர்கிட்ட அவர் என்ன, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ப்ளஸ் அவர் என்னென்ன அவருக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து அவர் நார்மலாக கேட்பாரு. ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சதை வந்து நம்ம வந்து சொல்லலாம். ப்ரோ இது வந்து பேசிக்காகவே எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின். ஃபஸ்ட்டு மாட்டு பண்ணானே ஃபஸ்ட்டு நிறையா பேருக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா வேணாமா ஒரு கேள்வி. ரெண்டாவது வந்துட்டு வேலை செய்ய முடியாது, ரெண்டு ஒர்க்லோடு அதிகம். மாடை மேய்க்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு ஐடிக்கே போயிடலாம் அப்படின்னு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி படித்து எல்லாமே இப்போ நம்ம யாருமே கிராஜுவேட் இல்லாமல் இல்லை, எல்லாருமே ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி முடிச்சிருக்கோம், பேசிக் டிகிரி முடிச்சு தான் வந்திருக்கோம். வேறல்ஸ் இதில் இன்ட்ரெஸ்ட்டை காட்டிலும் இதில் பண வருமானம் ஆக்சுவலாக நம்ம கடைசி எக்கனாமிக் தான் எல்லாரோட இதுவுமே. இதில் நம்ம பண்ணுறது வந்துட்டு சக்ஸஸாக இல்லையா அப்படின்ற நான் இங்கே வந்து பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ஆடியன்ஸுக்கு சொல்லிடுவோம். ஏன்னா நிறைய பேர் ஆரம்பிக்கலாமா வேணாமான்ற இது ஒரு பெரிய கேள்வி, ஒரு மித்து நிறையா இருக்கு ப்ரோ. மாட்டு பண்ணாலே நஷ்டம் தான், சாணி தான் மிஞ்சுன்ற வார்த்தை, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஆக்சுவலாக ரொம்ப ஹாஷாகவே இருக்குது, ஏற்றுக்கவே முடியாத அளவுக்கு. ஆனால் அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாட்டு பண்ணையில் வந்து இழுத்து மூடப்பட்டாலுமே புது புது மாட்டு பண்ணையில் உருவாகுது. வேற நான் பர்சனலாக நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்னன்னா, இப்போ லோக்கல் பீப்புள்கிட்டே போய் நான் ஒரு அட்வைஸ் கேட்குறேன்னு வைங்களேன். ஏன்னா எப்பா மாட்டில் ஒன்றுமே இல்லை பண்ணுவாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு 2 மாடு 1 மாடு வச்சுட்டு தான் இருப்பாங்க. அந்த மாடை விற்கவே மாட்டாங்க. பேருக்கு வச்சிருக்கோம். ஆனால் பேருக்காக யாரும் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி காலையில் எழுந்திரிச்சு இவ்வளோ டெடிக்கேட்டடாக இப்போ நீங்களாம் வரீங்கன்னா சும்மா பொழுதுவாமலாம் யாரும் வரமாட்டோம், பேருக்காக வரமாட்டோம். அது உண்மையா பொய்யா? மாட்டு பண்ணையில் லாபம் இருக்கா இல்லையா? எப்படின்னா நீங்க ஆரம்பத்துல கேட்கும் போதே ஆரம்பிச்சீங்க மாட்டு பண்ணை பிசினஸ் சொன்னீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் வந்து மாட்டு பண்ணை வந்து பிசினஸ் வந்து பார்க்க முடியாதுங்க. எப்ப பார்க்க முடியுதுன்னா அது பாத்தீங்கன்னா ஒரு 30-40 மாடு 50 மாடுன்னு ஆகி அது ஒரு கமர்ஷியலா போகும்போது மட்டும் தான் பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பிசினஸ் மாதிரி தெரியும். அது வரைக்குமே பாத்தீங்கன்னா மாட்டு பண்ணைன்றது ஒரு வேலை தான். எப்படி நம்ம வெளியில போய் ஒரு வேலை செஞ்சு அதுல வந்து ஒரு மந்த்லி இன்கம் எடுக்கிறோம், மந்த்லி சம்பளம் வருது அப்படியோ அந்த மாதிரி ஒரு கூலியாலதான் நம்ம வந்து அந்த பிசினஸ் வந்து ரன் பண்ண முடியுமோ இல்லையா. நம்ம வந்து மாட்டு பண்ணையை வந்து ஒரு எப்படி சொல்றது தொழிலா வந்து நம்ம வந்து பண்ண முடியாதுன்னு ஒரு வேலையா தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க முடியும். வேலையா ஆரம்பிச்சாதான் அந்த வேலையில் இருக்கக்கூடிய இன் அண்ட் அவுட் எல்லா நுணுக்கமும் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஃபுல்லா லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து இந்த தொழிலா மாத்தும் போது வேலையாள்களை வச்சு நம்ம வந்து ரன் பண்ண முடியும். அப்போ ஆரம்பத்துல வந்து நம்ம வந்து எடுத்தோடனே நம்ம ஐடியாஸ் மட்டும் வச்சுட்டு ஆளை போட்டு ஒர்க் பண்ணிடலாம் அப்படின்னு போனோம்னா அதனாலதான் நிறைய பண்ண வந்து இப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு வைங்களேன். ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து ரொம்ப கம்மியா வச்சிருப்பாங்க. மித்த வந்து வீடியோஸை பார்த்துட்டு யூடியூப்ல பார்த்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு ஓகே நம்மளும் வாங்கிடலாம்னு சொன்னா ஈஸியா பணம் இருந்தா மாடு வாங்கிடலாம். நாளைக்கு மாடு வாங்கிடுவாங்க. அந்த மாடு வந்து கண்ணு போட்ட உடனே எப்படி ஒரு 1 மாசம் 2 மாசத்துக்கு ஜாலியா கறக்க போகுது. அதுக்கப்புறத்துல இருந்து பிரச்சனையை ஆரம்பிக்கும் போது அந்த பிரச்சனையை இவங்க ஃபைன் பண்ண தெரியாது. அதை ஃபைன் பண்ண தெரியாது, உடனே ட்ரீட்மெண்ட் பண்ண தெரியாது. அப்ப அது என்ன ஆகும்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது கம்ப்ளீட்டா வந்து ஒரு கட்டத்துல போய் முடிஞ்சிருங்க. இன்னொன்னு இப்ப மாட்டு பண்ணையோட லாபம் எப்படின்னா ஒரு 50-50 ரேஷியோல தான் லாபம். அது எவ்வளவு பெரிய பண்ணையா பண்ணாலும் சரி, எவ்வளவு சின்ன பண்ணையா இருந்தாலும் 50-50 தான் லாபம் வரும். எப்பன்னா நம்ம ப்ராப்பரான ஃபீடிங் மேனேஜ்மெண்ட் பண்ணோம்னா ஒரு 50% மாட்டுக்கு போயிடும், 50% நம்மளுக்கு வரும். அந்த 50%க்குள்ளதான் நீங்க வந்து ஒரு சின்னதா வந்து லேபருக்கு வந்து நம்ம எடுத்து கொடுக்க முடியும். அப்போ ஒரு 40% பக்கம் தான் உங்களுக்கு கைக்கு ப்ராஃபிட்டா வரும்ன்ற பட்சத்துல நீங்க வந்து இதை வந்து எல்லாத்தையுமே வந்து மித்தவங்களை நம்பி நம்ம ஒப்படைச்சு நம்ம வந்து நின்று மேனேஜ் பண்ணணும் அப்படின்றது பண்ண முடியாது. ஒரு 5-6 மாடு 7 மாடுன்னு வர வரைக்கும் நாமளா அந்த பிசினஸ் பண்ணாதான் உண்டு. ஒரு எஸ்ஆர் நோ கொஸ்டின். இப்ப நான் வந்து ஒரு கிராஜுவேட், நான் முடிச்சிட்டேன். என்னால என் ஊரை விட்டு நான் வெளியூர் போய் என் ஃபேமிலி சுச்சுவேஷனால என்னால வந்துட்டு ஒர்க் பண்ண முடியல. ஆக்சுவலா நான் எலிஜிபிள், பட் என்னால ஒர்க் பண்ண முடியல. நான் வந்து இப்போ வெளியூர் ஒர்க் பண்ண அட்லீஸ்ட் மினிமம் 40K சம்பாதிப்பேனா. என் ஊர்ல என்கிட்ட மினிமம் ஒரு 50 சென்ட் டு 1 ஏக்கர் நிலம் இருக்கு. என்னால மாடை பார்க்க முடியும்,
எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவுக்கு கேதர் பண்ணியிருக்கேன். இப்படி நம்ம ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி நம்ம எல்லாம் ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி பண்ணுறோம். நீங்கள் அசோசியேஷன் இப்போ ஆரம்பிச்சிருக்கீங்க. இது மூலிமா எனக்கு வந்து இப்போ ஒரே ஆப்ஷன் நான் மாட்டு பண்ண வைக்கணும். இதே 40,000 நான் இருந்த இடத்துல இருந்து சம்பாதிக்க முடியுமா? நீங்கள் சொல்கிற ப்ரீட் செலெக்ஷன் எல்லாமே அதை கற்றுக்கிட்டு, நான் எடுத்தோன்னே சொல்லலை, நீங்கள் சொல்கிற ஃபீட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், ப்ரீட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஏன்னா நான் கண்ணார பார்க்குறேன் இதெல்லாம். நான் வந்து இப்போ நான் எல்லா கீ ஃபேக்டரியுமே ஒன்றா டிக் பண்ணி எவ்ரி இஸ் ஓகே அப்படின்னா என்னால் என் ஊரில் நான் எதிர்பார்க்க லைஃப்பை சஸ்டெயின் பண்ண முடியுமா? எடுத்தோடனே பாத்தீங்கன்னா நம்ம பிசினஸ் அப்படின்னா டைரக்டா மாட்டு பண்ணை அப்படின்னு ஒரே நம்ம நோக்கத்துல வந்து நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நிறைய பிசினஸ் இருக்குது, நிறைய இதுல இன்கம் பண்ணலாம். நீங்களும் வந்து நாட்டுக்கோழி வளர்க்குறீங்க, இது பண்றீங்க. நீங்க விவசாய ஓரியன்டான ஃபேமிலி இருக்கிறதுனால நீங்க வந்து முதல் ஆப்ஷனா வந்து நீங்க வந்து மாட்டு பண்ணைக்கு போறீங்கன்னு நினைக்கிறேன். பிளஸ் உங்க ஏரியால வந்து நிறைய மாடுகள் வளர்க்கறதுனால அதை அடுத்த கட்டத்துல எஃபெக்டிவா பண்ணணும், ப்ராஃபிட்டபிளா பண்ணணும்னு உங்களுக்கு வருது. பட் வந்து எல்லாருமே அதே கான்செப்டுக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற நான் சொல்றேன். அவங்களுக்கு அந்த தேவை இருக்கும். எப்படி சொல்றது, பல வருஷமா அதுக்கான போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கிற ஃபோன் பண்றவங்களாம் 5-6 வருஷமா 7-8 வருஷமா வந்து பொறுமையா வந்து கோத்ரூ பண்ணிட்டு ஓகே இந்த டைம் அமையும் பண்ணலாம், இந்த டைம் அமையும் பண்ணலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நமக்கு அமௌண்ட் வந்துச்சுன்னா மாட்டு பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்ற கான்செப்ட்ல இதுல பண்ண முடியாது. இதுல நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படி நீங்க வந்து பார்த்த மாதிரியும் உங்களுக்கு இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் டிக்காச்சுன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி பர்ஃபெக்டா எல்லாம் அமையும் பட்சத்துல கண்டிப்பா மினிமம் ஒரு 40 ரூபா ப்ராஃபிட்டா நம்ம வீட்டுல உட்காந்துட்டு சம்பாதிக்க முடியும். அதுக்கான ப்ராப்பரான கவுஸ், அதுக்கான ப்ராப்பரான நம்மளுக்கு ஃபீட் மேனேஜ்மெண்ட், நம்மளுக்கு 365 நாளும் வந்து பச்சையெல்லாம் இருந்தால் நம்ம கரெக்டா கத்துக்கிட்டு கரெக்டா பண்ணோம்னா பச்சை இருக்கணும். அதான் கீ ஃபேக்டர் பச்சை இருக்கணும். ஏன்னா அந்த பச்சை தான் நம்மளுக்கு லாபம். புரியுது. நிறைய பேர் கேக்குறாங்க வக்கீபுல் மட்டும் போட்டு வளர்த்திடலாமா அப்படின்னு. பண்ணலாம், பட் வந்து எப்படின்னா செலவு தான். செலவு வந்து முக்கியமான கொஸ்டின் ப்ரோ. இதை நீங்க வந்து உங்க மூச்சுக்கு 300 தடவை இல்ல 500 தடவை சொல்லுவீங்க, பிரீட் செலெக்ஷன். இது நான் என்ன பார்த்தேன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸ்டார்டிங் நீங்க சொல்லுவீங்க, நானும் நிறைய சந்தை வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். குபீர்னு இருக்கும். இந்த மாடு பாத்தீங்கன்னா 2 மாடு வந்தா போதும், ஒரு டேங்கர் லாரி மாதிரி. சாக்கு பை, அதாவது அவங்க சொல்ற வார்த்தைகள்லாம் சாக்கு பை மாதிரி. பாத்தீங்கன்னா காம்பு வந்து அடுக்கி வச்ச காம்புகள், ஒரு காம்பிற்கும் இன்னொரு காம்பிற்கும் 1 அடி இடைவேளை. இது ஆக்சுவலா பிரீடுக்கான குவாலிட்டி தான். ஆனா எல்லா கவுமே அப்படி வர்றது இல்லை. இந்த பிரீட் குவாலிட்டி எப்படி நீங்க சொல்றத இன்னைக்கு நான் வந்து கண்ணார பார்த்தப்பதான் நம்பினேன். ஏன்னா எனக்கு டவுட், எப்படி ஒரு மாடு வந்துட்டு 25 லிட்டர் 30 லிட்டர் நம்ம ஒரு லாக்டேஷன்ல ஹையில் நம்ம எப்படி எடுக்க முடியும்? ஏன்னா ஒரு சக்சஸ் பண்றாரு நீங்க சொல்றீங்க. இன்னொரு விஷயம், ஒரு பெரிய சந்தேகம் மக்களுக்கு இருக்கிறது வந்துட்டு, இப்போ நீங்களும் நானும் இப்போ பிரதர் எல்லாம் பண்றோம்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு சொந்த இடம் இருக்கு, நமக்கு வேற எக்கனாமிக்கா வேற சப்போர்ட் இருக்கு, வேற வருமானங்கள் இருக்கு. அதனால உங்க மாட்டு பண்ண பண்றாங்க, லாபமா நட்டமா வெளியே சொல்றது கிடையாது. அதனால பிரீட் செலெக்ஷன் சொல்லி இது ஒரு பிசினஸா மாத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே பிரீட் செலெக்ஷன் பண்ணா உங்க கான்செப்ட் பண்ணி நீங்க எங்களுக்கு சொல்லி தரது என்னன்னா, ஒன்னு கவ் பிசினஸும் நான் பண்ணலாம், மில்க் பிசினஸும் பண்ணலாம். இந்த பிசினஸ் இப்படி போனா நான் ஜெயிச்சிடலாம், இப்படி போனா ஜெயிச்சிடலாம். அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, பிரீடை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏன்னா இப்போ ஒரு மாடு நீங்க வாங்கணும் அப்படின்னா ஒண்ணு சந்தைக்கு போக வேண்டியது இருக்குது இல்லையா? அடுத்தது நம்ம வந்து நார்த்தோ கர்நாடகாவோ ஆந்திராவிலோ போய் தொலைவரோம். அப்போ நீங்க பிரீட் செலெக்ஷன், பிரீடு வந்து நல்லா இருந்தா தான் லாபம் வரும்ன்றது நம்மளுடைய மைண்ட்ல இருந்தாலும் அதை ஏத்துக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து மனசு வந்து வர்றதில்லை. அப்படிதான் சொல்லுவாங்க. என்னோட ஆமா, நம்மளுக்கு தெரியும் ஓகே மாடு இவ்வளவு கறந்தாதான் லாபம் வரும்ன்றது நம்மளுக்கு ஐடியா இருக்கும். பட் அந்த மாட்டை வந்து நம்ம உருவாக்க முடியாம என்ன பண்ணுவோம்னா எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய நிலைமை வருது. அது இல்லாம கிடையாது, இன்வெஸ்ட்மெண்டாவே இருக்கு. ஆமா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா நான் எடுக்கும் போது என்னன்னா சின்ன சின்ன மாடு வச்சு கத்துக்கிட்டு பெருசா போகலாம் அப்படின்னா அது பண்ண முடியாது. பண்ணோம்னா ஃபெயிலியர் தான். ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே நீங்க நஷ்டத்திலேயே போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களால மேல எந்திரிச்சு வர முடியாது. நீங்க 5 மாடு பிளான் பண்றீங்கன்னா 3 மாடு நல்ல பிரீடை வாங்கி அதுல இருந்து நீங்க மில்கிங் பண்ணும்போது அதோட குட்டிகள் எடுக்கும் போது குட்டிகள்ல வருமானம் வரும். நான் இப்ப கூட உங்களுக்கு நான் பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், போன்ல ஒருத்தருக்கு கண்ணுக்குட்டி போட்டிருக்கு, போட்ட கண்ணுக்குட்டி ஒரு நாளைக்கு வித்தா 12,000 ரூபாய்க்கு. அதோடைய தாய் அதோடைய குட்டி ஃபீமேல் போட்டிருக்குது. இதே வந்து அந்த தாய்க்கு வந்து நம்ம அசோசியேஷன்ல சொன்ன மாதிரி என்ன இன்ஜெக்ஷன் போடுறோம்ன்ற லிஸ்ட் எடுத்து ப்ராப்பரா பண்ணோம்னா அந்த குட்டி வந்து எதோட அப்பாக்கு அம்மாவுடைய ஹிஸ்டரி எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா குட்டி மினிமம் நம்ம 5 ரூபாய்க்கு தாராளமா வைக்கலாம். அதுக்கான வேல்யூ இருக்குன்ற வேல்யூ இருக்கு. இப்ப ஒன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இது வந்து எல்லாத்துக்குமே இருக்கு கொஸ்டின் ப்ரோ. நீங்க வந்து இந்த மாடை இன்னைக்கு 1 லட்ச ரூபா முதல் போட்டு வாங்குறோம், மில்கிங்கா 1 லட்சத்துக்கு குறைஞ்சு எங்கேயும் வாங்க முடியாது. நல்ல பிக் குவாலிட்டியில வாங்கிட்டோம். இது வந்து எனக்கு 20 லிட்டர் பால் தருது. 20 லிட்டர் பால் தருனா சும்மா தர போறதில்ல, அதுக்கான மெயின்டெனன்ஸ். நீங்க சும்மா கிரீன் ஃபீடு வந்துட்டு ட்ரை மேட்டர் இவ்வளோ கால்குலேட் பண்ணி கொடுக்கணும், தண்ணி இவ்வளோ கொடுக்கணும், ட்ரை மேட்டர் இது கான்சன்ட்ரேட் இவ்வளோ கொடுக்கணும். இவ்வளோ நான் கொடுத்து இந்த மாட்டை நான் லாபம் பார்க்கறதுக்கு ஏன் லோக்கல்ல இருக்க மாட்டை நான் கிராஸ் மீட் எடுக்கலாம், எனக்கு வந்து வெயிலுக்கும் தாங்கும் மழைக்கும் தாங்கும். நீங்க 8 கிலோ கொடுக்குற இடத்துல நான் 2 கிலோ கொடுத்து நீங்க 100 ரூபா சம்பாதிக்கிறது நான் 50 ரூபா சம்பாதிச்சுட்டு போறேன். இந்த கான்செப்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க? 50 ரூபா உங்களுக்கு போதும்னு நினைக்கிறீங்களா?